இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமொழி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, வளைகுடா போர் நிறுத்தம் குறித்தான உறுதியான நிலைப்பாடுகள் இருதரப்பிலிருந்தும் உறுதியாக அது வெளிவரவில்லை என்பதற்கு அப்பால் நாம் இந்த செய்தியில் மறந்த செய்தி கொண்டு வருகின்றது. ஈரானிய பேச்சுவார்த்தை குழு இருக்கு இல்லையா, அவங்க அந்த பாடசாலை சிறுமிகள் கொல்லப்பட்ட அந்த பேக்குகள், புகைப்படங்கள், அதற்குரிய ஆதாரங்களை பொது வெளியில் கொண்டு வந்திருக்கின்றார்கள். பொது வழி என்றால் இவங்களுடைய பேச்சுவார்த்தைக்காக கொண்டு வந்திருக்கின்றார்கள். வரும்போதே மூட்டை முடிச்செல்லாம் கட்டித்தான் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது ஒரு பெரும் செய்தியை சொல்லுகின்றது. இவர்கள் சிறுவர்களையும் சிறுவர் பாடசாலைகள் பொது இடங்களையும் தேடி அளிக்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டையே திணிக்கின்றார்களா என்று தான் இது கொண்டு வந்திருக்கு. உண்மையுமே தான், அவர்கள் வேலையே தானே, 2 நாட்டின் வேலையே அதான். சரி, நாம் இப்ப என்னென்றால், இப்பொழுது இந்த போர் நிறுத்தம் இருந்த போதிலும் சீனா ஈரானுக்கு நிறைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை அனுப்புகின்றதாம். இது யார் சொல்றா? அமெரிக்காவின் உளவுப்படை ஒன்று சொல்லுது. அவங்களோட சிஐ தான் சொல்றாங்களாம் தகவல். 2வது என்னென்றால், என்னடா இத்தனை நாள் அடிச்சும் அதை வடிவில் நாம் அடிக்கடி சொல்ல பார்த்தீங்க, எவ்வளவுதான் அடித்தாலும் தாங்குறான்னு சொல்றோம் இல்லையா? நான் என்னுடைய காணொலிக்கு நிறைய சொல்லி இருக்கிறேன் இந்த விடயத்தை. இப்பதான் சிஐஏ சொல்லுது, நான் ஆரம்பத்தை அந்த இவ்வளவு அடித்தாலும் ஈரான் தாங்குறாண்டாண்டு. அப்படி வாரக்கணக்கில் நடந்த வான்வழி தாக்குதலுக்கு பிறகும் ஈரான்ட ஏவுகணை ஆயுத கிடங்கு அப்படியே இருக்குதான். நான் சொல்லல, அப்போ சொல்லுவது அமெரிக்க உளவுத்துறை. அப்ப ஆக இந்த 2 செய்திகள் தான் இப்பொழுது மிகப்பெரிய இஷ்யூவா இருக்குது. ஆனாலும் சீனா மறுத்து இருக்குது, நாங்கள் ஆயுதம் கொடுக்கலண்டு. அவன் சொல்லுவான் ஆயுதம் கொடுக்குறோம்னு. எல்லாமே சீனாவின் கைவரிசை, ரஷ்யாவின் கைவரிசை தான். அவங்க இல்லை என்றால் ஈரான் இந்த அளவு நிமிர்ந்து நின்று அடிக்க இயலாது. இதில் ஒரு விடயமும் பார்க்கலாம் என்னென்றால், இப்பொழுது நாம இந்த செய்தியில் இப்ப பாருங்க, இந்த செய்தியில் நாங்க ஏற்கனவே எல்லாம் தந்துட்டோம். அடிக்கடி சொல்லும் வார்த்தை நாம என்ன, அதாவது அமெரிக்க அதிபர் இவண்ட இஸ்ராயல்ல நாட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய அணுங்கு குடிபட்டிக்க நாம சொன்னமா இல்லையா? அது நாம ஆரம்பத்தில் சொல்லி வந்தோம். பாவம் மனுஷன் மாட்டிக்கிட்டால் அது சோட்டா சொல்ல போனா என்னென்றால், இந்த எஃப்சின் ஃபைல் தான் எல்லாரும் அறிஞ்சு விட தானே. அந்த ஃபைல்ல இப்ப லேட்டஸ்டா என்னென்றால், இவட அதிபர் மனுஷிருக்கால வைஃப், இளம் மனைவி, அவட பேரு மெலேனியாவை கொண்டு நிறுத்தி இவர் சொல்லக்கூடாத விடயங்கள் அடங்கியிருக்குது. அந்த பெண்மணிய இவருக்கு திருமணம் முடிக்கிறதுக்காக இவருக்கு அறிமுகப்படுத்தியதே அந்த சனியை முடிப்பான் தான் எப்ஸ்டீன். அவன் தான் இதெல்லாம். எப்ஸ்டீன் என்பவன் மொசாட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு சனியன். அவன் இதுக்குள்ள இருக்கிறானாம், இஸ்ரேலுக்குள்ள இருக்கிறானாம். அவனை சாவடிக்க மாட்டார்கள். இப்ப நன்றால் மிகப்பெரிய சிக்கல் என்றால், நீ ஈரானை அடிச்சு அழிக்கல என்றால், உன்னுடைய மனுஷி மெலனியா பற்றிய உண்மையான விடயங்களை நாங்க வெளியாக்க போறோம் என்று மிரட்டுது மொசாட்டுக்கு சொந்தமானவன்கள். அதுலயும் அவன் எல்லாம் இருக்குதான். அதுல 6 வாரம் என்றால் மொசாட்ற ஒரு ஆதரவு பெற்ற ஒரு ரிப்போர்ட்டர் நியூயார்க் டைம்ஸ்ல அவன் ரிப்போர்ட்டர். யாரு அவன்? இஸ்ரேலில் பணம் பெற்றிருக்கிறான். அவன் பேர் வந்தால் மைக்கேல் வால்ஃப். இவன் நிறைய ஆதாரம் வச்சிருக்கிறான். அவன் பெரிய சவாலையும் விடுக்கிறான். 7 மண்டா வா, நான் நிறைய ஆதாரம் காட்டுறேன். இதே வேலை மெலினியா சும்மா இருக்கல. அவன் கிட்டத்தட்ட ஒரு 800 மில்லியன், கிட்டத்தட்ட 1 பில்லியன்
பில்லியன் டாலருக்கு மான நஷ்ட ஈடு போய் வழக்கு வச்சுக்கிறான். இந்த மைக்கேல் வால்ஃபனே அவன் சும்மா விடுவானுங்களா? அவன் எல்லாம் அவன் வக்கீல் மூலமே வாதிடுவான் கூப்பிடுறான் அங்க. அப்படி கொஞ்சம் அதாவது நியூயார்க் டைம்ஸ்ல இருக்கிற மிகப்பெரிய எல்லாம் மொசாட்காரங்கள தான். மொசாட்ற உளவாளியா அவன் அவனுக்கெல்லாம் பணம் தானே. இப்போ இவர் அமெரிக்க அதிபர் தத்தளிக்கின்றார், மிக தத்தல். இப்ப என்னண்டா ஈரானை தாக்கினா தான் தண்டா மானத்தை காப்பாற்ற. அவர் அங்க ஏற்கனவே அவரோட மானம் போற ஃபைல் இருக்குது. இப்ப மனைவிட மானம் போகுது. அது என்னண்டா இவ அங்க ஒரு நிறைய மெயில் போரிக்காம லவ் மெலோனியா நடிச்சுக்கிறாமாம். அப்படி நிறைய, அதாவது இதுக்குள்ள கசமுசா நிறைய இருக்குது. நம்ம அதெல்லாம் தேடி போகல. இப்படி என்ன பிரச்சனைனா லேசா சொல்ல போனால் இந்த மனுஷன் ஒரு சபலம் என்று ஒரு பெரிய வல்லரசு நாடு உங்களுக்கு கீழே உள்ள நாட்டை தாக்குற நிலைமைக்கு வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு நிலைமை வராட்டு ஈரான் தன்னுடைய அதாவது தன்னுடைய பலத்தை நிரூபிக்கலாம போயிருக்கும். எல்லாம் அவன் செயல், எல்லாம் இறைவன் செயல். இதையும் நாம கொண்டு வருவோமா? பகவத்கீதையில இன்னைக்கு நிறைய பிடிச்ச வார்த்தை இருக்குது. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்திருக்கின்றது. சூப்பரா இருக்கு இல்லையா? எது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது. அப்படி எல்லாம் இருக்காது, எல்லா கைவரிசையும் பார்க்கலாம். எது நடக்க போகின்றதோ அதுக்கு நன்றாகவே நடக்கும். சேசுவா யாமிரிக்க பயமேன், எல்லாம் அவன் செயல். இப்படித்தான் இருக்குது பகவத்கீதையில. எனக்கு பிடிச்ச உடைங்க உண்டு. அது தெரியாத பத்திலாம் நமக்கு இது நல்லா இருக்கு. எது நடக்க இருக்கின்றதோ அதுக்கு நன்றாகவே நடக்கும். ஆனால் ஒரு விடயமுங்க, இந்த சிறிய சிறிய பாப்பாக்களின் சாபங்கள், அதுகளின் ஆத்மா துடிக்க கொல்லப்பட்டதுகளுக்கெல்லாம் இறைவன் என்னும் ஒரு சக்தி இருக்குமானால் இவங்களுக்கு உயிரோடு இருக்கும் போதே கருமா சுத்தும் என்பது நான் உறுதியா இருக்கிறேன். நம்ம நிறைய செய்திகளுக்கு போக வேண்டியிருக்கு. அதுக்கு முன்பாக இதை தந்திருக்கிறோம் நேர்களே. நாம் வாருங்கள், நாம் செய்திக்கு என்ன செய்தி கூடினா நீங்கள் பார்க்கலாம். வாங்கள் செய்திக்கு சொல்வோம். போர் நிறுத்தம் இருந்த போதிலும் சீனா ஈரானுக்கு வான் பாதுகாப்புகளை அனுப்புகின்றது. பலவீனமான 2 வாரகால போர் நிறுத்தம் நீடித்தாலும் வரும் வாரங்களில் தோளில் வைத்து ஏவப்படும் விமான எதிர்ப்பு ஏவுகணைகளை சீனா ஈரானுக்கு அனுப்பக்கூடும் என்று அமெரிக்க உளவுத்துறை தெரிவிக்கிறது. இதை பெய்ஜிங் இந்த கூற்றை உண்மையற்றது என்றும் மறுத்துள்ளதுடன் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை கூறுவதை நிறுத்துமாறு அமெரிக்காவையும் சீனா வலியுறுத்தி உள்ளது. அத்தகைய மதிப்பீடுகளை அறிந்த வட்டாரங்களை மேற்கோள் காட்டி தோளில் வைத்து ஏவப்படும் விமான எதிர்ப்பு ஏவுகணை மேன்பேக்ஸ் உட்பட புதிய வான் பாதுகாப்பு அமைப்புகளை சீனா ஈரானுக்கு எதிர்காலத்தில் வழங்கக்கூடும் என்றும் அமெரிக்க உளவுத்துறை சுட்டிக்காட்டுவதாக பிரபல ஊடகங்கள் செய்தி வெளியிட்டது. இன்றைய சனிக்கிழமை செய்தியாக முக்கிய சர்வதேச கூட்டாளிகளின் உதவியுடன் சில ஆயுத அமைப்புகளை மீண்டும் இருப்பு வைப்பதற்காக தெஹ்ரான் இந்த 2 வார கால போர் நிறுத்தத்தை பயன்படுத்தக்கூடும் என்றும் அவற்றின் மூலத்தை மறைப்பதற்காக பெய்ஜிங் 3ஆம் நாடுகள் வழியாக இந்த விநியோகங்களை அனுப்ப முயற்சிக்கக்கூடும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கின்றது. கொஞ்சம் இந்தியா மேல சந்தேகப்படுங்க. ஏற்கனவே இந்தியாவுக்கு 3 கப்பல் அனுப்பிட்டும் இல்லை, இந்தியா கைமாறா செய்யணும் இல்லை. சீனா கொடுக்கின்ற ஆயுதத்தை ஈரானுக்கு இந்தியா கொண்டு கொடுக்கணும் இல்லை. அதுவும் அது இந்த வெட்டப்பெரு வேலையும் பார்க்கலாம் தானே. நாங்க மீனுக்கு தலையை காட்டுவோம், மற்ற பாம்புக்கு வாழை காட்டுவோம் இல்லை. இஸ்ராயலுக்கு நாங்க தலையை காட்டுவோம், ஈரானுக்கு வாழை காட்டுவோம். இதெல்லாம் அரசியல சாஜியமுங்க. இதை போயிட்டு நீங்க பிடிச்சிக்கிட்டு உளவு படை அந்த படை இந்த படை போகையா. தாழ்வாக பறக்கும் அமெரிக்க ராணுவ விமானங்களுக்கு மேன்பேக்ஸ் ஒரு சமச்சீரற்ற அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. இந்த ஆபத்து 5 வார கால மோதலின் போது தெளிவாக தெரிந்தது. மேலும் போர் நிறுத்தம் முறிந்தால் இது மீண்டும் வெளிப்படக்கூடும் என்றும் வாஷிங்டனில் உள்ள சீன தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் அந்த அறிக்கையை மறுத்து சீனா மோதலில் ஈடுபட்டுள்ள எந்த தரப்புக்கும் ஆயுதங்களை வழங்கியதில்லை என்றும் கேள்விக்குரிய தகவல் உண்மையற்றது என்றும் கூறியிருக்கின்றார். அப்பா ராமா சாமி, முள்ளு பூசணிக்காய் சோத்துக்கு வச்சு மூடினா உலகம் பார்த்துக்கா இருக்கும். சீனா நாங்க நம்பிட்டோம் சாமியோ. மேலும் சீனா தனது சர்வதேச கடமைகளை தொடர்ந்து நிறைவேற்றி வருவதாகவும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தீய நோக்கத்துடன் தொடர்புகளை ஏற்படுத்துதல் மற்றும் பரபரப்பை உண்டாக்குதல் ஆகியவற்றிலிருந்து அமெரிக்கா விலகி இருக்க வேண்டும் என்றும் அந்த செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கின்றார். நல்ல இருக்கிறா சாமி,
எப்படிரா மிரட்டுறீங்க டே, எப்படிரா உங்களுக்கு எப்படிரா ஆச்சு? துருக்கி, சீனா, சவுதி அரேபியா மற்றும் எகிப்து ஆகியவற்றின் ஆதரவுடன் பாகிஸ்தானில் மத்தியஸ்தத்தில் ஏற்பட்ட 2 வார கால போர் நிறுத்தம் பிப்ரவரி 28 அன்று தொடங்கிய பல வார கால சண்டைக்கு பிறகு புதன்கிழமை முதல் அமுலுக்கு வந்தது. கிட்டத்தட்ட 3000 ஈரானியர்களும் குறைந்தது 13 அமெரிக்க வீரர்களும் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும், மேலும் இந்த மோதல் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் ஜலசந்தியை பாதித்துள்ளது. இஸ்லாமாபாத்தில் நேரடி அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருகின்றன. ஆனால் ஆயுத விநியோகம் குறித்த குற்றச்சாட்டுகள் இந்த பலவீனமான போர் நிறுத்தத்தை சீர்குலைக்கும் அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. அது ஒரு புறம் இருக்க, வாரக்கணக்கில் நடந்த வான்வழி தாக்குதலுக்கும் விமான தாக்குதலுக்கும் பிறகு ஈரானின் ஏவுகணை ஆயுத கிடங்கு பெரும்பாலும் சேதமடையாமல் உள்ளது என்று அமெரிக்க உளவுத்துறை ஒரு செய்தியை வெளியிட்டுள்ளது. வாரக்கணக்கில், இன்று சனிக்கிழமை வெளியான செய்திங்க, வாரக்கணக்கில் நடந்த வான்வழி தாக்குதலுக்கு பிறகும் ஈரானின் ஏவுகணை ஆயுத கிடங்கு பெரும்பாலும் சேதமடையாமலே உள்ளது. வாரக்கணக்கில் நடந்த அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு ராணுவ தாக்குதல்கள் அந்நாட்டின் மூலோபாய திறன்களை கணிசமாக குறைத்து விட்டன என்ற கூற்றுக்களுக்கு நேர்மாறாக ஈரான் இன்னும் ஆயிரக்கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்ட ஆயுத கிடங்கை கொண்டுள்ளது என்று அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீடுகள் காட்டுவதாக ஒரு புதிய அறிக்கை ஒன்று இன்று சனிக்கிழமை வெளியாகியிருக்கின்றது. உலக பரப்பில் அந்த செய்திகளும் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. உளவுத்துறை தகவல்களை அறிந்த அதிகாரிகளின் கூற்றுப்படி தெஹ்ரானின் ஏவுகணை திறன் பலப்படுத்தப்பட்ட நிலத்தடி சேமிப்பு வசதிகளின் விரிவான வலை அமைப்பால் நிலைநிறுத்தப்படுகிறது. இது வாரக்கணக்கில் நடந்த அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் இருந்து அதன் நகரும் ஏவுகணை ஏவுதளங்களை பெருமளவில் பாதித்துள்ளது என்று தி வால் ஸ்ட்ரீட் நேற்று செய்தி வெளியிட்டுள்ளது. யாரு? அமெரிக்காவில் காசு கட்டி பாப்பம் இல்ல, நான் போக மாட்டேன் என்று தி வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் WSI தெரிவித்துள்ளது. மறைவிடங்களிலிருந்து வெளியே எடுக்கப்படக்கூடிய அல்லது நிலத்தடி தளங்களிலிருந்து மீட்கப்படக்கூடிய ஆயிரக்கணக்கான நடுத்தர மற்றும் குறுகிய தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் இன்னும் கொண்டுள்ளது என்றும் அமெரிக்க உளவுப்படை அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள். ஈரானின் பாதுகாப்பும் மேம்பட்ட ஏவுகணை தளங்கள் அளிக்கப்பட்டு விட்டன, சேதமடைந்து விட்டன அல்லது நிலத்தடிகளில் சிக்கிவிட்டன என்ற அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுக்கும் இந்த மதிப்பீட்டுக்கு முரணாக உள்ள செய்தியாக உலகம் பார்க்கின்றது. இதற்கிடையில் 5 வார கால போரின் போது ஈரானின் ஏவுகணை சுரங்கங்களை மூடுவதில் ஆட்சியின் வான்வழி தாக்குதல்கள் கவனம் செலுத்தியதாகவும், ஆனால் அந்த தளங்களை அழிப்பது கடினமாக இருந்தது என்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் வால் ஸ்ட்ரீட் ஜர்னலிடம் தெரிவித்துள்ளார்கள். போருக்கு முந்தைய சுமார் 2500 நடுத்தர ஏவுகணைகள், தூர ஏவுகணைகள் கொண்ட இருப்பில் ஈரான் இன்னும் 1000க்கும் மேற்பட்டவற்றை தன் வசம் வைத்திருப்பதாகவும் வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் தெரிவித்துள்ளது. 2 வார கால போர் நிறுத்தத்தை தெஹ்ரான் தனது ஏவுகணை ஆயுத கிடங்கில் சிலவற்றை மீண்டும் கட்டமைக்க பயன்படுத்தக்கூடும் என்ற கவலையை இது வெள்ளை மாளிகையிலும் டெல் அவிவிலும் எழுப்பியுள்ளது என்றும் அந்த அறிக்கைகள் தெரிவிக்கின்றது. முன்னாள் CIA உளவுத்துறை ஆய்வாளர் கென்னத் பொலாக் ஈரான் புதுமைகளை புகுத்துவதிலும் தங்கள் படைகளை விரைவாக மீண்டும் கட்டமைப்பதிலும் ஒரு குறிப்பிடத்தக்க திறனை காட்டியுள்ளது என்று WSI வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் தெரிவித்துள்ளது. அந்த செய்தியெல்லாம் இவர் சொல்லியிருக்கிறாராம். பெரும்பாலான மத்திய கிழக்கு ராணுவங்களை விட ஈரானிய ஆயுதப்படைகள் மிகவும் வலிமையான எதிரி என்றும் யார் சொல்றாரு? முன்னாள் CIA உளவுத்துறை ஆய்வாளர் கென்னத் பொலாக் தெரிவித்துள்ளார். ஜர்னல் வால் ஸ்ட்ரீட்ல, வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் இல்லையா, WSIல. அப்ப நம்ம சொல்ற WSI அனுப்போம். மூலோபாய மற்றும் சர்வதேச ஆய்வுகளுக்கான மையத்தின் மூத்த துணை தலைவரான ஜான் ஆல்ட்மேன் பாரசீக வளைகுடாவில் அமைதி மற்றும் பாதுகாப்பை கட்டுப்படுத்தும் ஆதிக்க சக்தியாக ஈரான் இன்னும் இருக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அவர்களுக்கு ஒரு புதிய சாதகம் உள்ளது, அவர்களுக்கு ஒரு பெரிய சாதகம் உள்ளது. அவர்கள் தோற்காத ஒவ்வொரு நாளும் வெற்றி பெறுகிறார்கள், நாம் வெற்றி பெறாத ஒவ்வொரு நாளும் தோற்கிறோம் என்றும் ஆல்டர்மேன் கூறினார். டபுள் என்ட்ரிக்கு போமா, நல்ல ஒரு பதமுங்க. அவர்களுக்கு அதாவது ஈரானுக்கு அவர்களுக்கு ஒரு பெரிய சாதகம் உள்ளது. அவர்கள்
தோற்காத ஒவ்வொரு நாளும் வெற்றி பெறுகிறார்கள், நாம் வெற்றி பெறாத ஒவ்வொரு நாளும் தோல்வி பெறுகிறோம் என்றும் ஆஸ்மேன் கூறுற நல்ல அறிக்கைங்க. மேம்பட்ட உள்நாட்டு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி ஈரானின் ஆயுதப்படைகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக 40 நாட்கள் நீடித்த தற்காப்பை தக்க வைத்துக் கொண்டன. போரின் போது இஸ்லாமிய புரட்சி காவல் படை ஹமாஸ் தளச்சந்தி வழியாக பயணிப்பதற்கு கட்டுப்பாடுகளை விதித்தது. ஆனால் ஆக்கிரமிப்பாளர்களுடன் தொடர்புடைய நூற்றுக்கணக்கான கப்பல்களும் எண்ணெய் கப்பல்களும் பாரசீக வளைகுடாவில் தவிக்க விடப்பட்டன. இந்த கட்டுப்பாடுகள் உலகளாவிய எரிசக்தி விலைகளை விண்ணை முட்டும் அளவுக்கு உயர்த்தியதுடன் ஈரானுக்கு எதிரான தனது சட்டவிரோத போரை முடிவுக்கு கொண்டு வர டொனால்ட் ட்ரம்ப் மீது கடுமையான அழுத்தத்தையும் ஏற்படுத்தியது. இது செவ்வாய்க்கிழமை இரவு முழு நாகரிகத்தையும் அழித்துவிடும் என்று தனது இறுதி கெடுவு முடிவெடுவிற்குள் சில மணி நேரங்களுக்கு முன்பு அவர் தனது தொடர்ச்சியான அச்சுறுத்தல்களிலிருந்து பின்வாங்கி 2 வார கால போர் நிறுத்தத்தை அறிவிக்க வழிவகுத்துள்ளது என்றும் சொல்லப்படுகிறது. தற்போது ஒரு உயர்மட்ட ஈரானிய குழு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக பாகிஸ்தான் தலைநகரான இஸ்லாமாபாத்தில் உள்ளது. இதற்கிடையில் எதிரிகளால் போர் நிறுத்தம் மீறப்பட்டால் பதிலடி கொடுப்பதற்காக தாங்கள் முழு தயார் நிலையில் இருப்பதாகவும் தாக்குதலுக்கு தயாராக இருப்பதாகவும் ஈரானின் ஆயுதப்படைகளும் எச்சரித்துள்ளன. இதேவேளை அமெரிக்காவும் எச்சரித்துள்ளது. எங்களது படைகள் ஈரானை சுற்றி வெடிப்பதற்காக நிறுத்தப்பட்டுள்ளது என்று அமெரிக்க அதிபர் மீண்டும் மீண்டும் எச்சரித்து வருகின்றார். ஈரான் நாங்கள் அதற்கு தயாராகவே இருக்கிறோம், பாடி கப்ப கிழங்க என்று சொல்லும் அளவுக்கு ஏட்டுக்கு போட்டியாக மோதல்கள் ஏற்படத்தான் போகின்றன. ஏனெனில் நான் தொடர்ச்சியாக சொல்லுவேன், 3 விடயங்களில் 2 நாடுகளும் விடாக்கண்டன் குடாக்கண்டன் முயற்சியில் இருப்பதால் போர் வெடிப்பதற்கான மிக அதிகமான வாய்ப்பு இருக்கின்றது. பார்க்கலாம், தொடர்ந்து வரும் செய்திகளும் உலக செய்திகளும் என்ன சொல்கின்றது என்பதை அவதானிப்போம், பார்ப்போம், படிப்போம். நன்றியர்களே, சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.